இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே நெகட்டிவ்ல இருந்தாலுமே அங்கிருந்து ஒரு பாசிட்டிவ் தொடங்கி ஒரு பீக்கை ரீச் பண்ணியிருந்தாங்க. பிஃபோர் 12 o'clock எல்லாமே ஒரு பீக்கை ரீச் பண்ண பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய டவுன் அப்படிங்கிறதும் கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான் கிரியேட் ஆச்சு. அண்ட் கண்டினியூஸாக பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் கொடுத்துருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதை நம்ம ப்ராஃபிட் புக்கிங்காக ஐடென்டிஃபை பண்ணுறோம். மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கு டார்கெட் எடுத்துருச்சா அல்லது இங்கேருந்து மேலே தான் போக போதா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் மண்டே தீபாவளி அன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது October 22 மார்னிங் 10:30 ஈவினிங் 6:30 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு சின்ன டவுனில் தான் ஓப்பன் ஆனாங்க. அங்கேருந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பித்தாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி மேலே வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் ஏஷியன் கண்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவில் இருந்து நெகட்டிவ் சைட்லேயே போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பட் இந்தியன் மார்க்கெட் நல்லா சஸ்டெயின் ஆகி மேலே போனது. இமீடியட்டாக ஒரு சின்ன ஃபால் கொடுத்தாங்க. பட் அது மட்டும்தான் பெரிய லெவலில் வந்து ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுத்தது இது ஒரு இடம் மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அப் டு 12 o'clock வரைக்கும் 25,780 வரை போன ப்ரைஸ் அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் கொடுத்தாங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு க்ளூவாக கொடுத்துருந்துச்சு. வந்த ப்ரைஸ் திரும்பவும் மேலே போயிட்டு திரும்ப அந்த இடத்த போயிட்டு பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப ஒரு பெரிய ஃபால் கொடுத்தாங்க. நியர் வந்து பார்த்தீங்கன்னா 25,625 வரை வந்துட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுத்து 750 இந்த ரேஞ்சில் போயிட்டு ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுத்து மார்க்கெட் முடியும் போது 25,700 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,590க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அது இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 25,700 ரீச் பண்ணிடும். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுலேருந்தே ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 25,805 இந்த ரேஞ்சுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வியூ கொடுத்துருந்தாலுமே மேலே அதாவது சப்ளை ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிருந்துச்சுன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போயிருந்தது பார்க்க முடிஞ்சது. எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த 25,700 அண்ட் அதையும் பிரேக் பண்ணிவிட்டு 775 வரைக்கும் மேலே போயிட்டு வந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. நம்ம சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் மண்டே தீபாவளி அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. நியர் த அவுட் ஆஃப் த மணிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பர்டிகுலராக இன்னைக்கு ஹெவியான கால் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க புதுசாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஈவன் தோ புட் ரைட்டர்ஸ் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அட் த மணி கிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நெகட்டிவாக இருக்குது. மார்க்கெட் கீழே போகுமோ அப்படிங்கிற அந்த டவுட்டை கொடுத்தாலுமே இப்போதைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம். பட் எனிவே டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது யூஎஸ் மார்க்கெட்டோட ஓப்பனிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ்ல அல்லது கேப் டவுன்ல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எடுத்துக்கும். அதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது மண்டே வியூவில் இருக்கலாம். மண்டேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து லீடாக எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து டெக்னிக்கலாக பார்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 5 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் இந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சின்னதாக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வரல. அப்போ அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ அதாவது டிமாண்ட் ஜோன் 2க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கர் ஆகிடும். ஓவராலாக ப்ரைஸோட டைரக்ஷன்ஸ் கீழே வந்துடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ஜோனாக இருக்கக்கூடிய 4 அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,800 900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான க்ளூவை மட்டும் கொடுத்துருக்கு. பட் கன்ஃபார்ம்
கன்ஃபார்ம் பண்ணலை. அப்போது அது பிரேக் ஆச்சுன்னா, அதாவது டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 25,511 இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா 24,800 வரை போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பட் நம்ம இதை எதிர்பார்த்து தான் இந்த 700 போயிடுச்சுனாலே மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா பார்த்துக்கலாம். இப்போ இன்ட்ராடேயில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கான இடத்தை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து மேலே போகணும் அப்படிங்கிறதா வியூவாக இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 25,858 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணணும். பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சப்ளை ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 25,735 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இமீடியட்டாக இதோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எடுத்துக்கும். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது ரெசிஸ்டன்ஸ் ஒன்னையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு அப் டு அந்த ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 26,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் இது கீழே வர்ற பட்சத்தில், அதாவது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 25,511 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதை ஜென்ரலாக நம்ம டச் பண்ண மாட்டோம். பிலோ 25,515க்கு கீழே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 24,800 வரை போகிறதுக்கான டைரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு இடையில வந்து பார்த்தோன்னா நிறைய சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது டிமாண்ட் 3ஆக இருக்கக்கூடிய 25,350லையும் 25,050லையும் அண்ட் 24,800லையும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணி மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு சின்ன நெகட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு இமீடியட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. நிஃப்டி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் கொடுத்து திரும்ப ஒரு டவுனை கொடுத்தது, திரும்ப ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கை போய் ரீச் பண்ணிட்டாங்க. நியர் 57,825 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரகிளோடே நின்றுருந்துச்சு. ஆஃப்டர் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் இமீடியட்டாகவே ஃபாலோ இருந்தது பார்க்க முடிஞ்சது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,380 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்தது. ப்ரைஸ் சின்னதாக ரெக்கவரியும் கொடுத்து 57,725 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதும் புரிதலாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் இதில் ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 57,913 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும், அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அதே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 58,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வியூ கொடுத்துருந்தாலுமே சேஃப் ஜோனாக இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அண்ட் நியர் வந்து பார்த்தீங்கன்னா 57,900 வரை போக முடியலன்னா கூட 825 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 1.16 ஸ்லைட்டாக பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் ஓவரால் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது புட் ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு தான் இருக்குது. உங்களுக்கு கால் ரைட்டர்ஸும் அதிகமாக இருக்காங்க, புட் ரைட்டர்ஸும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க முடியுது. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணிலாம் அதிகமான கால் ரேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது ஸ்லைட்டாக பாசிட்டிவ்ல தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக எடுத்துகிட்டு தென் டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூஷன்ஸ்குள்ளார போயிடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ இதில் ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது புரிஞ்சிடலாம். இப்போதைக்கு நிஃப்டியை விட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ரொம்ப மேலே போகலை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக கீழேயும் விழாமல் நிற்கிறது அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னும் போது இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதில் ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 58,155 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். இதோட கண்டினியூவேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில், அதாவது இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் இது அடுத்த ரேஞ்சாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 58,682 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது.
இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜோன்லேருந்து எடுத்துக்கிட்டாலுமே ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 57,616 கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கும். அது இமீடியட்டாக டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய இந்த 2 ஜோன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது பண்ணலாம். இந்த ஜோன் வரும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரைஸ் வந்து இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா ஆஸ் பர் த ட்ரேட் எம்பரர் மெத்தட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம டச் பண்ண மாட்டோம். பிலோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,137 இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் வீக்காகவே ஆகிடுது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3ஆக இருக்கக்கூடிய 56,230 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு ட்ரேடர் அப்படிங்கிறவங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோன் பொறுத்த வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிறதும் அது ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் ரெசிஸ்டன்ஸ் 2க்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 57,242 57,137 இந்த இடத்த டச் பண்ணலாம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 56,226 வரை வரும் அப்படிங்கிறது கன்க்ளூஷனாக இருக்குது. இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வியூ தான். இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ரிக்வெஸ்ட்டாகவே வச்சிடுறேன்.